பேருந்து நிலையம் அருகே இருக்கிற சிஎம்சி காலனியில் பல 100 ஆண்டு காலமாக வாழ்ந்து வந்த தூய்மை பணிபுரியக்கூடிய அருந்ததியர் மக்களுடைய குடியிருப்புகள் கடந்த 2019ஆம் ஆண்டு மேம்பால பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டு 18 மாதங்களிலே உடனடியாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி வழங்கப்படும் இடிக்கப்பட்டு 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன பிறகும் கூட மாநகராட்சி நிறுவனம் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அந்த கட்டுமான பணிகளை இன்னும் தொடங்காமல் எத்தனை போக்கோடு கையாண்டு வருகிறார்கள் கண்டித்து தமிழ் தேசிய கட்சி அனைத்து தோழமை கட்சிகளையும் அழைத்து ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக 4.5 ஆண்டு காலம் இடத்தில் போடப்பட்ட எங்களுடைய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தை உடனடியாக நீங்கள் கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் என்னுடைய அடுத்தடுத்த கட்ட போராட்டம் அரசை நோக்கி நகரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். 1000 குடும்பங்களுக்கு மேலாக இருந்தது, தனித்தனி வீடுகளாக இருந்தது. இடிப்பதற்காக இவர்கள் இடிக்கப்பட்ட போது தனித்தனியாக இருந்த வீடுகள் உரிமையாளர்கள் என அடையாளப்படுத்தப்பட்ட குடியிருப்புகள் 720 வீடுகள் என்று பயனாளிகள் என்று முடிவு செய்தார்கள். 720 வீடுகளில் 200 வீடுகளை புறநகர் பகுதியில் வழங்கியிருக்கிறார்கள். மீதம் இருக்கிற 520 குடியிருப்புகள் அதே இடத்தில் கட்டித்தரப்படும் என்று சொன்னார்கள். எனவே அந்த மீதம் இருக்கிற 520 குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு தடையாக இருப்பது அந்த சிஎம்சி காலனி பகுதியில் இருக்கிற மீன் மார்க்கெட் என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஆனால் மீன் மார்க்கெட் வேறு இடத்தில் கட்டி முடிக்கப்பட்டது, பாலமும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. எனவே மீன் மார்க்கெட்டை சார்ந்த வியாபாரிகளே நாங்கள் வேறு இடத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். என்ன காரணத்திற்காக? திமுக அரசிற்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்காகவே இந்த இருக்கிற மாவட்ட நிர்வாகம் இதில் தயக்கம் காட்டுகிறது, மெத்தனம் காட்டுகிறது. விரைவாக இந்த மெத்தனத்தை கலைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஓகேண்ணா, இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன முடிவு எடுக்கும்? நிச்சயமாக உரிய அதிகாரிகளிடம் பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறோம். அதேபோல் அமைச்சர்களிடத்தில் பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறோம். அமைச்சர்களிடம் அதிகாரிகளிடம் பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு இந்த கோரிக்கையை கொண்டு செல்வோம். நிச்சயமாக அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள், விரைந்து இந்த வீடுகளை கட்டித் தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி இந்த திட்டம் கிடப்பிலே போடப்பட்ட பிறகு எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம். ஆனால் இதே மீனவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்த அந்த மக்களை கூட்டிட்டு இன்னைக்கு இதே டிஎம்கே ஒரு மனு கொடுத்துருக்கு கலெக்டரேட்டில், அவங்களே பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. மீனவர்களை பாதுகாக்கணும் நாங்களும் சொல்கிறோம், மீன் வியாபாரிகளை பாதுகாக்கணும் நாங்களும் சொல்கிறோம். ஆனால் அங்கே தான் வச்சு பாதுகாக்கணும் இல்லையே. இப்போ வேறு மீன் மார்க்கெட் கட்டியாச்சே, அப்போ கட்டப்பட்ட மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போக சொல்கிறோம். நாங்கள் அவங்கள ரோட்டில் விட சொல்ல. எங்களை நீங்கள் ரோட்டில் விட்டீங்க, இல்லை நீங்கள் என்ன கேள்வினாலும் கேட்கலாம். எங்களை நீங்கள் ரோட்டில் விட்டீங்க, 500 குடும்பங்கள். நாங்கள் மீன் வியாபாரிகளை ரோட்டில் விட சொல்லலை, அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். எங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் அல்லது வாக்குறுதி அடிப்படையில் எங்களுக்கு அதே இடத்துல தாங்க. அதே தொழிலாளர்கள் டிஎம்கே கூட்டிகிட்டு நீங்கள் மனு கொடுத்து அவங்களே அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அதே கூட்டணி கட்சி தான் நிற்கும். எங்களுடைய கவனத்துக்கு வரலை. நிச்சயமாக இதற்கு எதிராகவும் அப்படியெல்லாம் இதுக்கு எதிராகவும் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். நிச்சயமாக எங்களுக்கு எதிராக இருக்கும். எங்களுக்கு தேவை எங்கள் மக்களுக்கு அதே இடத்துல வீடு. இதுக்கு யார் தடையாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிகள் தடையாக இருந்தாலும் சரி, எந்த தலைவர்கள் தடையாக இருந்தாலும் சரி, நாங்கள் எதிர்த்து போராடுவோம். ஓகேண்ணா. இன்னைக்கு கொடுத்துருக்காங்களா?